திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த விடுமுறைக்கால அமர்வு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டிடிவி தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரான எஸ். காமராஜ் கட்சியின் நிலைப்பாட்டை மீறி சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தரவு அளித்துள்ளார். இதனால் கட்சியின் கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டதால் எஸ். காமராஜ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். பிறந்த நாள் விழா, குடும்ப விழா என்ற பெயரில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என புஷி ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கப்பதிவில் போக்குவரத்துக்கு இடையூறாக பேனர்களும் பதாகைகளும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளார். இதையும் மீறி இடையூறு ஏற்படும் வகையில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது தமிழக வெற்றி கழக தலைமை கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் எச்சரித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களை குதிரை பேர அரசியலுக்குள் இழுப்பது ஜனநாயக மாண்பையும் மக்கள் தீர்ப்பையும் அவமதிக்கும் செயல் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளை விலைக்கு வாங்க நினைக்கும் தூய சக்திகள் அரசியலில் கொண்டு வந்தது மாற்றமல்ல, அது சகிக்க முடியாத துர்நாற்றம் என அவர் காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நகர்வுகளை சுட்டிக்காட்டி அவர் இதனை பதிவிட்டுள்ளார். 717 டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி உத்தரவிட்டதற்கு தமிழக முதல்வர் விஜய்க்கு நடிகர் விஷால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல பெண்களுக்கு இது மிகவும் ஆறுதலான விஷயமாக அமையும் என குறிப்பிட்ட நடிகர் விஷால் இது ஒரு மிகப்பெரிய சாதனை எனவும் பாராட்டியுள்ளார். மேலும் இதைத்தான் மக்களாகிய தாங்கள் அவரிடம் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். விஜய் இதுபோன்றே மக்கள் பணிகளை தொடர வேண்டும் எனவும் நடிகர் விஷால் கேட்டுக் கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் மூலம் திமுகவின் மன்னராட்சிக்கு மக்கள் முடிவு கட்டியுள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். தனது கோரிக்கையை ஏற்று எதிரியும் துரோகிகளும் ஒரே நேரத்தில் வீழ்த்தப்பட்டிருப்பது மனநிறைவாக இருப்பதாகவும் சசிகலா தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் தனது குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். முதல்வர் விஜய் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்திட்ட திட்டங்களில் ஒன்றான போதைப் பொருள் ஒழிப்பு தடுப்பு படை அமைப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தமிழகம் முழுவதும் மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு படை காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 படைகள் இயங்கும். மேலும் சென்னையில் 12 இடங்களிலும், கோவை, மதுரை உள்ளிட்ட 8 மாநகராட்சிகளில் தலா 2 இடங்களில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தின் ஓடிடி உரிமத்தை பெறுவதற்கு பல்வேறு ஓடிடி நிறுவனங்கள் போட்டி போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்சார் பிரச்சினை, ஆன்லைனில் படம் கசிந்தது ஆகிய காரணங்களால் ஓடிடி உரிம ஒப்பந்தத்தை அமேசான் நிறுவனம் ரத்து செய்தது. இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் அரியணையில் விஜய் அமர்ந்துள்ளதால் படத்தின் ஓடிடி உரிமை தொகை பன்மடங்கு எகிரியுள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.